அவள் எங்கு வலி என்று சொன்னாளோ ஒரு இடத்தை கூட விடாமல், அசோக் தன் முத்தங்களாலும், அரவணைப்பாலும் அவளது உடல் வலியையும், மனக்கவலையையும் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்தான். நீலா மெல்லிய குரலில், "கால் கூட ரொம்ப வலிக்குது." அசோக் என்று சொல்ல, அவன் மெல்ல அவளது சேலையை ஒதுக்கி, "நம்ம வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா, நெறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மறக்காம இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிட்டு, வீடியோவுக்கு ஒரு லைக் போட்ருங்க. அப்புறம் கமெண்ட்ல உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேணும்னு சொல்லுங்க. உங்க விருப்பப்படியே நான் கதையை அமைச்சு தர்றேன்." சரி, வாங்க இன்னைக்கு கதையோட விறுவிறுப்பான 2ஆம் பாகத்துக்குள்ள போகலாம். அசோக் தன் அண்ணி நீலாவின் அறைக்குள் நுழையும்போது, அந்த இடமே ஒருவித நிசப்தத்தில் இருந்தது. நீலா தன் உடல்நிலை சரியில்லாதது போல நடித்துக் கொண்டு படுத்திருந்தாள். அவளுக்கு தேவைப்பட்டது தைலம் மட்டுமல்ல, அசோக்கின் மனதில் தன் மீது என்ன இருக்கிறது என்ற உண்மைதான். "அசோக், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. சளி பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தைலம் தேய்த்து விடுறியா? நெஞ்சிலயும் சளி ரொம்ப கட்டியிருக்கு அசோக். கொஞ்சம் தேய்ச்சு விடு" என்று நீலா மெல்லிய குரலில் கேட்டாள். அசோக் ஒரு நிமிடம் திகைத்தான். அவன் கைகள் நடுங்கின. மெதுவாக தைலத்தை எடுத்து அவள் நெற்றியில் தேய்த்துவிட்டு, பிறகு தயக்கத்துடனேயே தன் கையை அவள் நெஞ்சின் மீது வைத்தான். அவன் கைப்பற்ற அந்த வினாடி, நீலாவின் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. அசோக்கின் கைச்சூடு அவளுக்குள் ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. நீலா அசோக்கின் கண்களை பார்த்துக்கொண்டே, "அசோக், இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா தேற்றுவிடு" என்றாள். அசோக்கிற்கு படபடப்பு அதிகமானது. அவன் கைகள் நடுங்க மெல்ல தைலத்தை எடுத்து அவள் நெஞ்சின் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு சென்றான். அவன் விரல்கள் பட்ட இடமெல்லாம் நீலாவுக்கு ஒரு இனம் புரியாத இன்பம் தோன்றியது. அவளுக்குள் மறைந்திருந்த ஆசைகள் மெல்ல தலை தூக்கின. ஆனால் அசோக் பயந்து விட்டான். அவன் இதய துடிப்பு அவனுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாக இருந்தது. சட்டென்று தன் கையை எடுத்துக் கொண்டான். "போதும் மன்னி, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க, சரியாயிடும்" என்று தடுமாற்றத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக வெளியேறினான். அசோக் போன பிறகும் நீலா அப்படியே படுத்திருந்தாள். அவளுடைய அந்த திட்டம் ஓரளவு பலன் கொடுத்திருந்தது. அசோக்கியம் கண்களில் தெரிந்த அந்த தயக்கமும், அவன் கைகளில் இருந்த அந்த நடுக்கமும், அவன் மனதில் ஏதோ ஒன்று இருப்பதை அவளுக்கு தெளிவாக உணர்த்தியது. அசோக் அந்த அறையை விட்டு பதற்றத்துடன் வெளியேறினாலும், அவனது மனது அண்ணி நீலாவைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே வெளியே சென்று அவளுக்கு பிடித்தமான பழங்களையும், சலியை குறைக்க சூடான நண்டு சூப்பையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மாலை நேரம் நீலா தன் அறையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அசோக் மெதுவாக அறைக்குள் நுழைந்தான். அவள் முகத்தில் இருந்த அந்த சோர்வு அவனை வருத்தியது. மெல்ல அவளுக்கே சென்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் குறைந்திருப்பது போல தோன்றியது. "அண்ணி" என்று மென்மையான குரலில் அவளை எழுப்பினான். நீலா மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள், அசோக் கையில் ஒரு பாத்திரத்துடன் நிற்பதை கண்டு ஆச்சரியப்பட்டாள். "அண்ணி, இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்காக சூடான நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடிச்சீங்கன்னா நெஞ்சில இருக்கிற சளியெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். எந்திரிச்சு இத கொஞ்சம் குடிங்க" என்று அன்பாக கூறினான். நீலா எழுந்து அமர அசோக் ஒரு தம்பளரில் சூப்பை ஊற்றிக் கொடுத்தான். அவள் மெல்ல அதை உறிஞ்சி குடித்தாள். அந்த சூடான சூப் அவளுக்குள் ஒரு இதத்தை தந்தது. "இப்ப எப்படி இருக்கா நீ?" என்று அசோக் அக்கறையுடன் கேட்டான். "இப்ப பரவாயில்லையா அசோக், சூப் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த சளியால கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" என்று நீலா தன் வலியை சொன்னாள். அசோக் யோசிக்கவே இல்லை. "கேழ்வலிதானேயா, நீ கவலைப்படாதீங்க. நான் சரி பண்றேன். நீங்க மெதுவா பாடுங்க. நான் உங்க கை காலையெல்லாம் அமுத்தி விடுறேன்" என்றும் ஒரு தம்பியைப் போலவும், ஒரு பாதுகாவலனைப் போலவும் கூறினான். நீலா தயக்கத்துடன் படுக்க, அசோக் அவளுடைய கால்களை மெல்ல அமுத்திவிடத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புனிதமான அக்கறையும் அன்பும் இருப்பதை நீலா உணர்ந்தாள். காலையில் நடந்த அந்த படபடப்பை விட, இப்போது அவனுக்குள் இருக்கும் இந்த நிதானமான அக்கறை, நீலாவுக்கு அவன் மேல் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது. "இந்த உலகத்தில் எனக்கென்று யாருமில்லை என்று நினைத்தேன். ஆனால் அசோக் காட்டும் இந்த அன்பு, இது வெறும் கடமைக்காக செய்வது போல தெரியவில்லையே" என்று நீலா மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள். அசோக் அவளது கை, கால்களை அமுத்தி விட்டுக் கொண்டிருந்த அந்த அமைதியான வேளையில், நீலாவின் மனதுக்குள் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த பாரம் மெல்ல கரையத் தொடங்கியது. அசோக்கின் கனிவான கவனிப்பு அவளுக்கு ஒரு துணிவை தந்தது. மெல்ல எழுந்து அமர்ந்த நீலா அசோக்கின் கைகளை பிடித்துக் கொண்டாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. "போதுமா அசோக்? நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? இந்த வீட்ல நான் தனிமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு பயம் என்ன தொரத்துது. நெஜமா சொல்லப்போனா இனி வாழவே பிடிக்கல அசோக்" என்றே விம்மித்து அணிந்தாள். அசோக் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். "நீனா தொடர்ந்தால் எனக்கு ஒரு துணையா நீ இருப்பியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்டது உன் மனசுக்கு தப்பா தெரிஞ்சா எனது மன்னிச்சிடு. ஆனா
இந்த தனிமையிலே என்னால இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என்று தன் மனதை திறந்து பேசினாள். அறைக்குள் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. அசோக் அவளது கைகளை இன்னும் அழுத்தமாக பற்றிக் கொண்டான். அவன் முகத்தில் ஒரு தெளிவான புன்னகை அரும்பியது. கண்டிப்பா. அண்ணி இல்ல நீலா. நான் உங்கள திருமணம் செஞ்சுக்கிறேன். உங்கள இந்த மாதிரி தனிமையிலயும், கவலையிலயும் பார்க்கிறது எனக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்க அழகான மனசில் இப்படி தனிமையில வாடுறது என்னாலயும் சகிச்சுக்க முடியல என்றான் அசோக். அவன் கண்கள் நேர்மையாக இருந்தன. உங்க மேல எனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அன்பு இருந்தது. ஆனா அது எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு தெரியாம தான் இத்தன நாளா தயங்கிட்டே இருந்தேன். இனிமே உங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். உங்கள ரொம்ப அக்கறையா பார்த்துப்பேன். நீங்க இழந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு மீண்டும் திருப்பிக் கொடுப்பேன் என்று உறுதியாக கூறினான். அந்த வார்த்தைகள் நீலாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தன. அவளது இத்தனை கால தனிமைக்கும் பயத்திற்கும் ஒரு விடை கிடைத்தது போல உணர்ந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த தருணத்தில் அந்த அறையில் ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை பிறந்தது. அசோக்கும் நீலாவும் தங்கள் முடிவை அசோக்கின் பெற்றோரிடம் தயக்கத்துடனேயே கூறினார்கள். முதலில் அவர்கள் அதிர்ச்சியடைந்து ஒரு நிமிடம் மாவமாக இருந்தனர். ஊர் உலகம் என்ன சொல்லுமோ என்ற தயக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் நீலாவின் 7 வயதையும் அவள் கடந்த 2 மாதங்களாக அனுபவித்த தனிமையையும் நினைத்து பார்த்தபோதே அவர்கள் மனம் இறங்கியது. உங்க சந்தோஷம்தான் முக்கியம் என்று கூறி 2 நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய அளவில் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். நீலாவுக்கு வானத்தில் பறப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி. அசோக் கூகையுடன் நான் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். நீலா உற்சாகமாக தன் அறைக்கு சென்றாள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு மனபாரம் குறைந்து நிம்மதியாக குளித்துவிட்டு அழகான ஆடையை அணிந்து கண்ணாடி முன் நின்றாள். கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. துக்கத்தில் வாடிய அந்த முகத்தில் இப்போது ஒரு புது தேஜஸ் தெரிந்தது. அசோக் வெளியே சென்று அவளுக்காக மல்லிகை பூக்கள், பழங்கள் மற்றும் இனிப்புகளை வாங்கிக் கொண்டு வந்தான். நீலா உறங்கிய நேரத்தில் அவள் அறை எங்கும் அந்த மல்லிகை பூக்களை தூவி அலங்கரித்தான். மணி இரவு 9 ஆனது. மீலா ஒரு நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள். அசோக் மெதுவாக அவளருகே வந்து அவள் நெற்றியிலும் கணத்திலும் இதமாக முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தில் நீலா சட்டென்று விழித்துக் கொண்டாள். என்ன சோ, எப்போ வந்தீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். அதுவா அனிலா, உன்னோட உடம்பு வலிக்கு மருந்து வாங்கப் போயிருந்தேன் என்றான் அசோக் குறும்புடன். உடம்பு வலின்னு நான் சொல்லவே இல்லையே அசோக் என்று நீலா குழப்பமாக கேட்க அசோக் அவளை நெருங்கி அமர்ந்தான். நேத்து சொன்னீங்களே, அது சும்மா சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப எடுக்கப் போற உடம்பு வலி நீத்து வந்தது இல்லை. கடந்த 2 வருஷமா நீ அனுபவிச்ச அந்த மனவலியையும் தனிமையையும் தான் நான் இன்னைக்கு தீர்க்கப் போறேன். அப்புறம் மொத்த நெஞ்சு சளி இருக்கும்னு சொன்னீங்களே, அதுவும் இப்போ எப்படி பறந்து போகப் போகுதுன்னு பாருங்க என்றான் அசோக். காதலுடன் அவளது அந்த பேச்சும் மாறாத அன்பும் நீலாவை உருகச் செய்தது. இதுவரை அவள் சந்தித்த துயரங்கள் அனைத்தும் காணாமல் போவதை உணர்ந்தாள். அந்த இரவு நீலாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக மாறியது. மல்லிகை பூக்களின் வாசமும் அசோக்கின் அருகாமையும் அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருந்தது. அசோக் மெல்லந்து அவள் கண்களை பார்த்தான். நீலா, உன்னோடு இந்த 2 வருஷ வழியை இன்னைக்கு நான் குறைக்க ஆரம்பிக்க போறேன். முதல்ல தலைவலி தானே சொன்னீங்க என்று மெல்ல கேட்டான். அவன் இதழ்கள் அவள் நெற்றியில் ஆழந்த பதிந்தன. அந்த முத்தம் அவளது இத்தனை கால மன அழுத்தத்தை அப்படியே கரைப்பது போல் இருந்தது. பிறகு மெல்ல அவள் கழுத்தில் முத்தமிட்டான். நீலா தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வில் திளைத்தாள். அடுத்து நெஞ்சில சளி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க அந்த பாரம் எப்படி குறையுதுன்னு என்று சொல்லிக்கொண்டே அவளது நெல் கையை வைத்து மெல்ல தடவி விட்டு அங்கேயும் முத்தமிட்டான். அவளுக்குள் ஒரு இனம் புரியாத மின்சா பாய்ந்தது. அவள் எங்கு வலி என்று சொன்னாளோ, ஒரு இடத்தை கூட விடாமல் அசோக் தன் முத்தங்களாலும் அரவணைப்பாலும் அவளது உடல் வலியையும் மனக்கவலையையும் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்தான். நீலா மெல்லிய குரலில், கால் கூட ரொம்ப வலிக்குது அசோக் என்று சொல்ல, அவன் மெல்ல அவளது சேலையை ஒதுக்கி கால்களில் முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தை நீலாவால் தாங்க முடியவில்லை. அவளுக்குள் ஒரு பேரானந்தம் பொங்கியது. அசோக் அவளை இருக்க அணைத்துக் கொண்டு, நீலா, உங்க சந்தோஷத்தை இனிமே நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்கப் போறேன். உங்க 2 வருஷ கவலையை இந்த 2 நாளில் நான் தீர்த்து வைப்பேன் என்று காதலோடு உறுதியளித்தான். அந்த இரவு முழுவதும் அவளது அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி அவளை ஒரு முழுமையான பெண்ணாக உணரச் செய்தான். மறுநாள் காலை வெடிந்தது. இருவரும் கொத்தாடி அணிந்து பெரியவர்களின் ஆசியுடன் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். அத்தை மற்றும் மாமா இருவரையும் மனதார வாழ்த்தினார்கள். நீலாவின் முகத்தில் இப்போது அந்த பழைய சோகமில்லை. அதற்கு பதிலாக ஒரு அழகான பொன்னகையும் அசோக் கொடுத்த புதிய வாழ்க்கையின் பெருமிதமும் மீனியது. தனிமையில் வாடிய நீலாவுக்கு அசோக் ஒரு நிழலாகவும் துணையாகவும் மாறினான்.
அவர்களின் வாழ்க்கை இனிமையாக தொடங்கியது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.